தேவனுக்கே துதி கனமகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே தேவகரம் ஊழியர்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 79ஆம் சங்கீதத்தை நாம் தியானம் செய்ய போகின்றோம். 79ஆம் சங்கீதம் ஆசாபின் சங்கீதம். இந்த சங்கீதத்திலே மொத்தம் 13 வசனங்கள் இருக்கிறது. அதை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். 1 to 4 வசனங்கள் எருசலேமை குறித்து புலம்புவதாக இருக்கின்றது. 5 முதல் 12 வசனங்கள் எருசலேமுக்காக பாவ அறிக்கை செய்வதாக பக்தன் பாடுகின்றான். 13ஆம் வசனம் எருசலேமுக்கு விடுதலை தருகின்ற தேவனை புகழும் பகுதியாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, 1 முதல் 13 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், புறஜாதியார் தீட்டுப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் இஸ்ரவேலருடைய விசுவாச மறுதலிப்புக்காக அவர்களை மன்னிக்கும்படி தேவனிடத்தில் மன்றாடுகின்றான். மேலும் எருசலேமையும் தேவனுடைய ஆலயத்தையும் அழித்துவிட்ட புறஜாதியாரை தண்டிக்கும்படி மன்றாடுகிறான். எருசலேம் பாபிலோனியரால் கிமு 586 அழிக்கப்பட்டது. அஞ்ஞான தேசத்தினர் தேவனுடைய கோபத்தின் கருவியலாக இருந்திருக்கிறாள் என்பதை அவன் ஒத்துக்கொள்ளுகின்றான். வசனம் 5 எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோபமாய் இருப்பீரோ, உம்முடைய எரிச்சல் அக்கினியை போல் எரியுமோ என்று சொல்லி பார்க்கிறோம். இருப்பினும் அவர்கள் இஸ்ரவேலுக்காய் எதிராக செய்தது எதுவோ அதை தேவனுக்கும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்குமான வெறுப்பினால் செய்து நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். தேவனுடைய மகிமையின் மேலுள்ள கரிசனையாலும் தேவநாமம் அவிசுவாசம் உள்ள தேசங்கள் மத்தியில் விளங்க வேண்டும் என்னும் கரிசனையினாலும் சங்கீதக்காரன் தூண்டப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 9ஆம் வசனத்திலே, எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்து நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து. தேவனை ஒருவரே உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் உதவி, அவர் ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் லார்ட். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆகவே நம்முடைய உதவி பரலோகத்திலிருந்து நமக்கு உதவி வருகின்றது. ஒவ்வொருவருக்கும், ஊழியக்காரர்களாக எங்களுக்கும் உங்களுக்கு விசுவாசிகளுக்கும் நமக்கு உதவி எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் பரலோகத்திலிருந்து நமக்கு உதவி வருகிறது. 13ஆம் வசனத்திலே, அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம். தலைமுறை தலைமுறை முறையாக உமது துதியை சொல்லி வருவோம். Then we your people, the sheep of your pasture, will praise you forever. From generation to generation we will proclaim your praise. தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். ஆண்டவரை துதிக்கிற ஜனம் நம்முடைய ஆண்டவருடைய சந்ததிகளாகிய நாம் ஆண்டவரை துதிக்கும் போது தலைமுறை தலைமுறையாக நம்முடைய சந்ததியும் நாம் துதிக்கும் போது நம்முடைய பிள்ளைகளும் தலைமுறை தலைமுறையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்திற்கு வந்து 2025 ஆண்டுகள் பிறகு நாம் ஆண்டவரை துதிக்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் காலத்திலிருந்தே ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம், போற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே தலைமுறை தலைமுறையாக உமது நாமத்தை சொல்லி துதியை சொல்லி வருவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம். நல்ல பிதா. தேங்க்யூ.